டேஸ்டி சமையல். ஹலோ ஃபுடீஸ், நம்ம இப்போ ஒரு இனிப்பு பச்சடி ரெசிபி தாங்க செய்ய போகிறோம். இது ஒரு ட்ரெடிஷ்னலான ரெசிபி. இந்த ரெசிபி இல்லாமல் தமிழ் நியூ இயரே இல்லை அப்படின்னு சொல்லலாம். எங்கள் வீடு பக்கம்லாம் பார்த்தீங்கன்னா தமிழ் நியூ இயருக்கு கண்டிப்பாக இந்த ரெசிபி செய்வாங்க. ஏன்னா இது நம்ம மாங்காயில் செய்யறதுனால தமிழ் நியூ இயரை பார்த்தோன்னா புதுசாக மாங்காய் சீசன் வரும். அதனால தாங்க. இதற்கு ஃபர்ஸ்ட்டு ஒரு அடி கனமாக அகலமாக இருக்க ஒரு பாத்திரம் எடுத்துகிட்டு அதில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டு, எண்ணெய் நல்லா காஞ்ச பிறகு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவு கடுகு சேர்த்து, கடுகு நல்லா பொரியட்டும். பொரிஞ்ச பிறகு 1/4 கிலோ அளவுள்ள மாங்காய் தோலெல்லாம் சீவிட்டு துருவி எடுத்து சேர்த்துருக்கேன். நான் இன்றைக்கி சேர்த்துருக்க மாங்காய் செங்காயாக இருக்கக்கூடிய மாங்காய், அதாவது அடுத்த ஸ்டேஜ் பழத்துக்கு போய்டும் இல்லைங்களா, அது போல் இருக்கக்கூடிய ஒரு மாங்காய். அதில் 2 சிட்டிகை அளவு உப்பு சேர்த்து இது போல் வதக்கி எடுத்துக்கலாம். மாங்காவோட பச்சை வாசனை போன பிறகு அதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவு வெறும் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். சாம்பாருக்கெல்லாம் நம்ம பயன்படுத்துகிற மிளகாய்த்தூள் இல்லை. மஞ்சள் பொடி 1/4 டேபிள் ஸ்பூன் சேர்த்துடலாம். சேர்த்து இது எல்லாத்தையுமே கலந்து விட்டுடலாம். கலந்து விட்டுட்டு 1/4 டம்ளர் அளவு தண்ணி சேர்த்தா போதும். அதாவது 100 ml இருக்கு இல்லைங்களா, அதில் 1/4 டம்ளர் அளவு, அதாவது 25 ml அளவு தண்ணி சேர்த்து இது போல் கலந்து விட்டு ஒரு தட்டு போட்டு மூடி 10 நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேமில் வச்சிடலாம். அதற்கு பிறகு ஓப்பன் பண்ணி பார்க்கும் பொழுது நம்ம சேர்த்த மசாலா பொருட்களோட பச்சை வாசனை எல்லாமே மாறி இருக்கும். இப்போ நல்லா ஒரு முறை கலந்து விடலாம். கலந்து விட்ட பிறகு இந்த மாங்காய் பச்சடிக்கு தேவையான அளவு இனிப்பு சேர்க்க போகிறோம். இனிப்புக்கு நான் இன்றைக்கி துருவுன வெல்லம் சேர்க்க போகிறேன். இந்த துருவுன வெல்லம் பார்த்திங்கன்னா மண்ணெலாம் இருக்காது, அதனால் நான் துருவி அப்படியே சேர்த்துடுறேன். நீங்கள் அப்படி மண் இருக்கோன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா நல்லா கரைச்சிட்டு ஒரு திக்கான பாகாக காய்ச்சி அதுக்கப்புறம் அதை இதில் வடிகட்டி சேர்த்துக்கலாம். வெல்லத்தோட அளவு பார்த்திங்கன்னா மாங்காயோட புளிப்புக்கு ஏற்றாற் போல் வெல்லம் நம்ம சேர்க்கணும். நல்லா புளிப்பாக இருக்க மாங்காயாக இருந்ததுன்னா மாங்காயை விட ஒரு 1.25 பங்கு அளவு வெல்லம் சேர்த்துக்கோங்க. நல்லா செங்காயாக இருந்ததுன்னா 1 கப் அளவு மாங்காய் துருவல் அப்படின்னா 3/4 கப்போ இல்லை 1 கப் அளவோ வெல்லம் சேர்த்தா போதும். வெல்லம் சேர்த்து 5 நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேமில் வச்சு நம்ம கலந்து விட்டுட்டே வரும் பொழுது இது போல் பார்க்குறதுக்கே அந்த கலர் மாறி ஒரு கண்ணாடி போல் பளபளப்பான ஒரு நிறம் வரும். அது மட்டும் இல்லாமல் ஒரு பாகுபதம் போல் திக்காக வரும். அந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ்வை சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு சர்விங் பவுலில் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ பார்க்குறதுக்கு இந்த அளவு இது இருக்குது இல்லைங்களா, அதாவது இந்த அளவு திக்னஸில் இருக்குது. ஆறின பிறகு இதை விடவே கெட்டியாக மாறிடும். இந்த ரெசிபி செய்கிறதுக்கு ஒட்டு மாங்காய் பயன்படுத்தினா தான் இதனோட சுவை நல்லா இருக்கும். அதாவது ஒட்டு மாங்காய் அப்படிங்கிறது சில இடங்களில் பெங்களூரா அப்படின்னு சொல்லுவாங்க, கிளிமூக்கு மாங்காய் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஒட்டு மாங்காய் வெரைட்டியை பயன்படுத்தினீங்கன்னா இந்த பச்சடி ரொம்பவே டேஸ்டியாக இருக்குங்க. இதை கட் பண்ணி முழுசாக பெரிய பெரிய துண்டுகளாக சேர்த்தோ செய்வாங்க. ஆனால் அதையெல்லாம் விட இது போல் செஞ்சால் இதனோட சுவை அதிகமாக இருக்கும். இதை ஜாம் போல் ப்ரெட் மேலே தடவியோ இல்லை சப்பாத்திக்கு சைட் டிஷ்ஷாவோ கூட நம்ம பிள்ளைங்களுக்கு கொடுக்கலாம். நீங்களும் இதே போல் ட்ரை பண்ணி பாருங்கள். சுவையான மாங்காய் பச்சடி சூப்பராக கிடைக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.